அனைவருக்கும் அதி அற்புதமான காலை வணக்கம். உங்களின் ஒருவன் பி சுரேஷ்குமார். தினம் ஒரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் வினை திட்பம். ஆங்கிலத்துல த பவர் இன் ஆக்ஷன் சொல்லுவாங்க. குறள்: வீரெய்தி மாண்டார் வினை திட்பம் வேந்தன்கண் ஊரெய்தி உள்ளப்படும். குறளின் 665. குறளின் விளக்கம்: எண்ணங்களால் சிறப்பெற்று பெருமை மிக்கவர்களின் செயல் உறுதியானது அரசு வரை சென்று பாராட்டப்படுவதால் மற்றவர்களாலும் பாராட்டப்படுவார்கள் என்கிறார் வள்ளுவர். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒருவருடைய எண்ணம் சிறப்பாக செயல்பட்டு இருந்தோம்னா, அந்த பெருமை மிக்கவர்களின் செயல் உறுதியா இருந்துச்சுன்னா அந்த வெற்றியானது அரசு வரை சென்று பாராட்டப்படுவார்கள். அப்படி அரசு வரை சென்று பாராட்டப்படும் போது மற்றவர்களாலும் மதிக்கப்படுவார்கள், போற்றப்படுவார்கள். ஆமாங்க, இந்த காலத்துல தோத்தவங்க சொன்னா உலகம் கேட்காது. கண்டிப்பா ஜெயிச்சவங்க சொல்லணும்னா கண்டிப்பா உற்று கேட்பாங்க. ஏன் சொல்றோம்னா, இந்த வினை திட்பமானது நம்மளுடைய ஆக்ஷன் செயல் தாங்க பேசும். நம்ம பேசுறது கண்டிப்பா கேட்காது. நம்முடைய வெற்றி மட்டும்தாங்க கேட்கும். அழகா வினை திட்பனா பவர் இன் ஆக்ஷன். நம்ம எந்த ஒரு செயலாகவும் துறையாகவும் இருந்தோம்னா கண்டிப்பா அதுல வெற்றி பெற்று பாராட்ட பெற்றோம்னா கண்டிப்பா மற்றவர்களால் மதிக்கப்படுவார்கள். ஆகையால் நம் அனைவரும் இக்குறள் மூலம் நாம் அனைத்து துறைகளிலும், கல்வியிலும், செயல்களிலும் அழகா நம்ம வெற்றி பெற்று மற்றவர்களால் கண்டிப்பா மதிக்கும் அளவு நாம் போராடி வெல்வோம் இக்குறள் மூலம். மீண்டும் திருக்குறள்: வீரெய்தி மாண்டார் வினை திட்பம் வேந்தன்கண் ஊரெய்தி உள்ளப்படும். திருக்குறள் கற்போம், வாழ்வில் உயர்வோம். நன்றி, வணக்கம்.